வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், படுத்துக்கிறோம். இங்கே மழை பெஞ்சாலும் விட மாட்டாங்க, மானம் காஞ்சாலும் விட மாட்டாங்க. கிண்டி ஸ்டேஷன்லேருந்து அடி தெருவா தேத்திக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் சின்ன வயசுலேயே விட்டுட்டு செத்துட்டாரு. எங்க ஊர்ல வேலை வெட்டி இல்ல. எங்க வயிற்று பழப்புக்கு வந்து இங்க இருக்கிறோம். சும்மா இவ்வளவு இடம் எல்லாம் அதுக்கு 5000 ரூபாய் வாடகை கேக்குறாங்க, 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க. நாங்க எங்க இருந்து கொடுக்கறோம்? வருமானம் கொடுத்துட்டு தான் அங்கே படுத்துனுக்குறோம். எங்கள் பையனே இங்கே வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போகிறான். என்ன பண்ணுறது? ஃபேமிலியாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், நல்லா இருந்தோம். ஆனால் ஃபேமிலியில் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்ட பேர். போன திருடி போயிடுவாங்க, காசு வச்சிருந்தா எடுத்துன்னு போயிடுவாங்க. போலீஸ் தொந்தூர்வா இருக்கு. ஏந்திருங்க போங்க போங்க போங்கன்னு சொல்லி. கவர்மெண்ட் காப்பகம்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியுமா? அங்கெல்லாம் போய் தங்க மாட்டேங்க. ஹோம்ல பெரும்பாலும் இலவசம் தான். அதாவது முடியாதவங்க விருப்பப்பட்டு இருக்கிறவங்க போய் இருக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈக்காடு தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் இருக்கோம். இந்த பகுதியில் உள்ள நடைபாதை முழுவதுமே நிறைய மக்கள் படுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் படுத்திருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயதானவர்கள் படுத்திருக்காங்க. இந்த மக்கள் ஏன் இங்கே படுத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிம்பியா ஆப்போசிட் கூட நடைபாதையில் படுத்திருக்காங்க. அதே போல் கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லையும் படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உள்ள நடைபாதையிலையுமே நிறைய மக்கள் படுத்திருக்காங்க. சென்னையில் பல இடங்கள் அது போல் மக்கள் படுத்திருக்காங்க. இந்த மக்கள்லாம் ஏன் இங்கே படுத்திருக்காங்க, இங்கே வர்றதுக்கு என்ன காரணம், இது பின்னாடி இருக்க பிரச்சனைகள் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம அவங்ககிட்டே போய் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே வந்து நீங்கள் தங்கியிருக்கீங்க, இங்கே நிறைய பேர் லேடிஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எதுவும் நைட்டில் எதுவும் செயின்ஸ்லாம் ஏதாவது திருட்டு போயிருக்கோம், கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? போன்லலாம் போன் திருடி போயிடுவாங்க. ஏமாந்தா காசு வச்சுருந்தா எடுத்துன்னு போயிடுவாங்க. பொம்பளைங்க இங்கே தனியாக படுக்க முடியாது, ஆம்பளைங்க இல்லாத. உங்களுக்கு வீடெலாம் இருக்கா இல்லையா? சொந்த ஊர் இருக்கா? நீங்கள் வந்து இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இங்கே வந்து நாங்கள் வந்து 20 வருஷம் ஆகுது. அந்த தெருவில் கொட்டா போட்டுன்னு இருந்தோம். 5 வருஷமாட்டம் இருந்தோம். தெருவில் அந்த தெருவில் இருந்தோம். அவங்க கம்பெனிக்காரங்க விட மாட்டேன்னுட்டாங்க. அதனால் இங்கே வந்து படுக்கிறோம். இங்கேயும் தான் போலீஸு தொந்தூர்வு. இதே கவர்மெண்ட் இடம், போலீஸு தொந்தூர்வா இருக்குது. அனுப்பிடுறாங்க. மழை பெஞ்சிட்டாக்கா தான் விடுவாங்க, மழை பெய்யலைன்னா தொடுத்துருவாங்க. தொல்லை பண்ணுவாங்க. போலீஸ்காரர் எந்த நேரம் 3 மணி 4 மணி எந்த நேரம் நினைக்கிறாங்களோ அந்த நேரம் வருவாங்க. ஏந்திருங்க போங்க போங்க போங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? வந்து நாங்களும் அதே தான் இருக்கிறோங்க. எல்லாம் ஒரே இடம் தான், ஒரே கும்பலை தான். 20 வருஷமாக ஆச்சு. அதை காலி பண்ணி 10 வருஷம் இருக்கிறோம். அங்கே தான் இருந்தோம். எங்களுக்குன்னு போகிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், படுத்துக்கிறோம். இங்கே மழை பெஞ்சாலும் விட மாட்டாங்க, மானம் காஞ்சாலும் விட மாட்டாங்க. அடிச்சு தேத்துறாங்க. கேட்டால் இது வந்து கவர்மெண்ட் இடம், காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. மழை வந்தால் தான் வருவோம், மழைலாம் மானம் காஞ்சா படுத்துக்கும். வெளிங்க உங்கள் சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடெலாம் இருக்கா? ஊரில் இருக்குது, இங்கே கிடையாது. உடைக்க வரவங்க அங்கே வந்து வீடுலாம் கிடையாது, அங்கே தான் சொந்த வீடுலாம். ஏன் வெளியில் இப்போ கவர்மெண்ட் வந்து தங்கும் இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இருக்கிறது? அங்கே போய் தங்க மாட்டீங்களா? இல்லை, கவர்மெண்ட் இடம் கொடுத்துக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. வரோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம். வேற என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கு உங்கள் நைட்டில் இரவு நேரத்தில் இங்கே படுத்துறீங்க? இங்கே வேற ஏதாவது சிரமங்கள் இருக்கா உங்களுக்கு? இங்கே வந்து சிரமம் எல்லாமே இருக்குது. எல்லாம் நமக்குள்ளே ஆள் தான், வெளியே யாரும் உள்ளே வர மாட்டான். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். பக்கத்தில் செல்லை தூக்கி விடுவான், காய்ச்சி தூக்கி விடுவான், பல விதமாக ஒரு பொம்பளை மேலே கையை போடுவான். இதெல்லாம் உண்டு. பொம்பளைங்க பக்கத்தில் படுத்து அசதியாக வேலை செய்யிட்டு வரோம், பொம்பளைங்க பக்கத்தில் வந்து படுப்பான். எல்லாமே நடக்குது. இதெல்லாம் அப்பப்போ சொல்லி உட்காந்துருக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதில் ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சம்பாதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம இன்னுமா போகிறோம், வரோம். இதை போல் பிரச்சனைகள் நடந்திருக்கு, பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. போலீஸ்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரனையும் மிரட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வருவோம் பாரு, இங்கே படுக்க விட மாட்டாங்க. மேலேருந்து வராங்க, இங்கேயும் வருவாங்க, போங்க அப்படின்னு. ஒரு கிண்டி ஸ்டேஷன்லேருந்து அடி தெருவா தேத்திக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு வருஷம் ஆக போகுது. ஆமாம், நாங்களும் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லி பார்த்தோம், கேட்குற மாதிரி இல்லை. பொம்பளை ஆம்பளை எல்லாரையும் இது கோலை எடுத்துன்னு வந்து அட்டி ஓடுவான், மூளைக்கு மூளை அப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிக்கிறாங்க.
இப்பவும் அதே போல நடக்குதா இல்லை இப்போ கொஞ்சம் மாற்றம்? இப்போ நடக்கலை. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ கிடையாது. கட்டாயமாக 1.25 வருஷமா இங்கே நான் இங்கே பிளாட் பார்த்து தங்கி ரோடு வேலைக்கு போகிறேன். இங்கே ஹைவேல வந்து பெருக்கிற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கே கூலி வேலைக்கு போகிறேன். பெருக்கிற வேலைக்கு 350 ரூபா, பெயிண்ட் அடிக்க போனால் 400 ரூபா. நைட்டில் வந்து இங்கே தான் இந்த மாதிரி பிளாட்பாரத்தில் மெட்ரோவில் இங்கே கூலி வேலை செய்கிறப்ப தோராயமாக ஒரு 40 பேருக்கு ஏறக்குறைய தங்கியிருக்கிறாங்க. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் பாதுகாப்பாக இருக்குது. பக்கத்தில் கவர்மெண்ட் பாத்ரூம் இருக்குது. குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணினா சூழ்நிலைக்காரமாக தான் இருக்கிறோம். இங்கே வந்து பாத்ரூம் வந்து வேலையோடு மூடிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்க வேலை முடிஞ்சதா பாத்ரூமை மூடிட்டா எங்கே பாத்ரூம் போவாங்க? எனி டைம் பாத்ரூம் வசதி இருக்கணும் இல்லையா? ஒரு அவசரத்துக்கு பாத்ரூம் குளிக்கிறதுனா ஒரு வாரம் குளிக்காமல் போயிருக்கலாம். பாத்ரூம் வந்து இலவச பாத்ரூம் இருந்தாவே கண்டத்தில் நார வைக்கிறாங்க ஜனங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பூட்டி வச்சாக்கா காசு கொடுத்து தான் போகிறோம். அதுலேயும் பூட்டி வச்சாக்கா எங்கே போவாங்க? இப்போ பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தருக்கு 2 பேர் தான் விடுவாங்க. நான் ரெகுலராக பெட்ரோல் பங்க் போகிறோம் ரொம்ப நாளாக. சரி ஏதோ ஒரு பொம்பளை ரொம்ப நாளாக பண்ணுது படுதாப்பட்டு எனக்கு விட்றாங்க. கவர்மெண்ட் காப்பகம்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியுமா? அங்கெல்லாம் போய் தங்க மாட்டேங்க? தெரியுமே, ஹோமில் இருக்குது. ஏற்கனவே ஹோமில் தான். ஹோம் எனக்கு பிடிக்கல அவசியம். அதாவது எனக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், தங்கத்து இடம் தான் போதும் அப்படின்னாக்கா ஹோம் வந்து சர்வ சுதந்திரமாக இப்போ தங்கிக்கலாம். ஹோமில் பெரும்பாலும் இலவச நான் ஸ்பான்சர் தான். ஸ்பான்சர் சாப்பாடு எனக்கு ஆகாது. எனக்கு ஹோமு பிடிக்காது. அதாவது முடியாதவங்க விருப்பப்பட்டு இருக்கிறவங்க போய் இருக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை. எத்தனை வருஷமா இங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே 20 வருஷமா இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு ஊரில் கடன் தொல்லை ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் வேலை வெட்டி இல்லை. எங்கள் வயிற்று பழப்புக்கு வந்து இங்கே இருக்கிறோம். விட மாட்டுறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே விடுவாங்க, விட மாட்டாங்க, துரத்தி அடிச்சிடுவாங்க. அங்கே வந்து யார் உங்களுக்கு துரத்துறாங்க? நைட்டில் வந்து ஏதாவது டிஸ்டர்ப்? போலீஸ் வந்து துரத்துறாங்க. மழை வந்துருச்சுன்னா தங்குறதுக்கு இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை. இந்த ரோடு பெருகிற வேலைக்கு போகிறோம். ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா கொடுக்குறாங்க. எங்கள் வயிற்று பழப்புக்கு பிள்ளைங்களை ஊரில் விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேன்னு விட்டுட்டு செத்துட்டாரு. என் பிள்ளைங்களை வச்சுன்னு நான் கஷ்டப்பட்டு 2 கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மெட்ராஸில் வந்து இந்த ரோடு பெருகிற வேலை செய்கிறேன். நீங்கள் இங்கே வந்து இங்கே நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க. குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நைட் டைமில் நிறைய பிரச்சனைகளை, செல்ஃபோன்லாம் வச்சுருப்பீங்க, திருட்டு சம்பவம் நடந்தது. வேறு ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா உங்களுக்கு நைட் டைமில்? இங்கே நைட்லேங்க இல்லை, போலீஸ் தான் துரத்தி அடிப்பாங்க. இங்கே தங்கக்கூடாது இல்லை, வேறு எந்த தொந்தரவும் இல்லை. போலீஸ் தான் துரத்தி அடிப்பாங்க. இங்கெல்லாம் படக்கூடாது, இங்கெல்லாம் தங்கக்கூடாது, ஏன்னா போங்க, ஏன்னா இப்போ வீடு எடுத்துக்கண்ணா. ஒரு வீடு வாடகை எடுக்கணுன்னாக்கா சும்மா இவ்வளோ இடம் இல்லை, அதுக்கு 5000 ரூபாய் வாடகை கேட்குறாங்க. 50,000 ரூபாய் அட்வான்ஸு கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறது? ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 300 ரூபாய் இங்கே நாங்கள் என்னத்த பண்ணுறது? சித்தாள் வேலைக்கும் போவோம், இந்த வேலைக்கும் போவோம். எந்த வேலை கேட்டால் அப்படி போவோம். ஏதோ சாப்பிட்டுன்னு காலத்தை அப்படியே தள்ளிக்கின்னு போயிடணும். அங்கேயே இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் இப்போ இங்கே எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? இங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஏன் இங்கே இருக்கீங்க? வேலை செய்கிற இடத்தாண்ட குளிக்கிறது, ஏதோ கஷ்டத்தோட கொடுமைக்கு இங்கே இருக்கிறோம் ஐயா. பசங்க படிப்பு செலவுக்கு, எங்களுக்கு வீட்டில் நிலம் எதுவுமே இல்லை, இடமே கிடையாது. சொந்த இடமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியாது ஐயா? ஒன்றும் பண்ண முடியாது. வரோம், ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிறோம், பசங்களை படிப்பு செலவுக்கு பார்த்துக்குறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை சார். பாத்ரூம் வசதிலாம் எங்கே? பாத்ரூம் வசதியெல்லாம் அங்கே தான் போவோம் சார். போனீங்கன்னா 10 ரூபா பாத்ரூமுக்கு. ஏன்னா குளிக்கிறதுக்கு ஏதோ பில்டிங்கில் குளிச்சுக்கிறோம் எங்கன்னா ஒரு இடத்துல, அவ்வளோதான். உங்களுக்கு பயமா இல்லையா? இப்போ டிராஃபிக் இந்த 2 சைடுமே கார்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நடுவில் படுத்துறீங்க, உங்களுக்கு அந்த பயம்? உயிரை அடமானம் கொடுத்துட்டு தான் இங்கே படுத்துனுக்குறோம். எங்கள் உயிரை அடமானம் விட்டுட்டு தான் இங்கே படுத்துனுக்குறோம் ஐயா. வேற ஒன்றும் இல்லை ஐயா. எதுக்காக அவ்வளோ உயிர் பிள்ளைங்களுக்காக தானே. நீயும் புள்ள தான், அதுவும் புள்ள தான், எல்லாம் பிள்ளைங்க தான். பிள்ளைங்க ஒரு படிக்க வைக்கணும்னா நம்ம கையில் ஒரு 10 ரூபா இல்லை. இங்கே சம்பாரிச்சாதான் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம். நாங்கள் படிக்காத முட்டாள். அதனால் பிள்ளைங்கள வருங்காலத்தில் நம்மள மாரி இருக்கக்கூடாது. பிள்ளைங்கள படிக்க வச்சா பின்காலத்தில் நல்லா இருக்கணும். பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நாங்கள் மாடி ஏறி மூட்டை தூக்கி படிக்க வைக்கிறோம் ஐயா, அவ்வளோதான். வேற ஐயா, நீங்கள் இங்கே படுத்துறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஃபேமிலிக்கு இங்கே படுத்துருக்கு தெரியுமா? உங்கள் குழந்தைங்களுக்குலாம் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் ஐயா. எங்கள் பையனே இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்கிறோம், ஐதுட்டு போகிறான். என்ன பண்ணுறது ஐயா? நினச்சி பார்த்தா என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லை ஐயா, அவ்வளோதான். ஏதோ ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு தந்துடுறோம். ஏதோ எங்கள் வகுத்துக்கு ஒரு 50-60 ரூபாய்க்கு 100 ரூபா மினிமம். எங்கள் சாப்பாடு 3 வேலைக்கு 300 ரூபா ஆகுது ஐயா. அது அப்புறம் ஏதோ ஒரு 500 என்ன படிக்கிறாங்க பசங்க? பசங்க வந்து ஒருத்தன் வந்து
இதுக்கு போலீஸுக்கு படிச்சுன்னு இருக்கிறாங்க ஐயா. அது பணம் காசு எல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன் ஐயா. நம்மளால எது வசதி இல்லை, ஊரில் வசதி இல்லை. இங்கே ஓடியாந்தால் தான் நாங்கள் சம்பாதிச்சாதான் பழைக்க முடியும். வேற வழி இல்லை ஐயா. ஓகே ப்ரோ, கவலைப்படாதீங்க, உங்க பசங்களாம் கவர்மெண்ட்ல வாங்கிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ life இதெல்லாம் மாறும் உங்களுக்கு. பார்க்குறேன் ஐயா. மாறிடும் விடுங்க. ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த மழை பெஞ்சிச்சுன்னா மழை ஓடியாந்ததுன்னா எங்களுக்கு படுக்கிறதுக்கே வசதி இல்லை. மழை பெஞ்சா கஷ்டம் இல்லை உங்களுக்கு. கஷ்டம். வேலை ஆமாம். எதுவுமே இல்லை. இந்த பக்கம் சாரில் அடிச்சாலும் பையன் அப்படியே ஓடி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒதுங்கின்னு இருப்போம், உக்காந்து இருப்போம். மழை விட்ட பிறகு திரும்பி இங்கே வந்து தொடச்சிட்டு படுத்துப்போம் ஐயா. நான் படுத்துட்டுன்னா எங்கள் அடுப்பு தூங்கும். பசங்களுக்கு நான் படுத்துனா உடம்பு சரியில்லைன்னு கீழே ஊந்துட்டுன்னா யாரும் ஒரு ரூபா கொடுத்து உதவி பண்ண ஆள் இல்லை. இங்க எத்தனை வருஷமா பிளாட்ஃபார்ம் தங்கியிருக்கேன்? இங்க இது வரதுக்கு என்ன காரணம்? நான் வரத்துக்கு காரணம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. ஆனால் இங்கே வந்து நான் 1.5 வருஷமாக நான் தங்கியிருக்கிறேன். இந்த 1.5 வருஷத்தில் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா நம்மளுக்கு இந்த நிலமை இதுன்னு. ஏன்னா ஃபேமிலியாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், நல்லா இருந்தோம், எல்லாமே ஜாலியாக இருந்தோம். ஆனால் ஃபேமிலியில் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்ட பேர் என் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு அவங்க வேலைக்கு அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க. எனக்கு 7 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். பையன் இப்ப எங்க இருக்கான்? பையன் அவங்க அம்மா கூட தான் இருக்கான். சரி நல்லா படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயே நான் விட்டு வச்சிருக்கிறேன். போலீஸ்காரங்க வராங்க, திடீர்னு நைட்டில் எழுப்புறாங்க. இல்லைன்னா சந்தேகம் கேஸில் எதனா ஒன்றுனா கூட சொல்லி இப்படி வாங்க, இங்கே ஏன் படுக்கிறீங்க, வயசானவங்கள கூட விட்டுடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி சின்ன பசங்களை வந்து கன்ஃபார்ம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. நான் அவங்க மேலே நான் தப்பாக சொல்கிறேன் ப்ரோ. இருக்குது உண்மையாக. பப்ளிக் டாய்லெட்டில் குளிக்க போனால் ஒரு 50 ரூபா 30 ரூபா கேட்குறாங்க. துணி துவைச்சா சேர்த்து 50 ரூபா கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பப்ளிக் டாய்லெட்ன்றது பொது தான், அதில் வந்து காசு கேட்கக்கூடாது தான். சரி நீங்கள் கேட்குறீங்க, எங்களால் முடிஞ்சே நாங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போவோம், ஒரு நாளைக்கு வேலைக்கு போக மாட்டோம். எங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு வேளை நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு வேளை நாங்கள் சாப்பிடாம கூட இருப்போம். சாப்பிடாம பட்னியெல்லாம் இருந்துறீங்களா? இருந்திருக்கேன் ப்ரோ. இந்த 1.5 வருஷத்தில் 3/4 நாள் இருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே, சில பேர் இங்கே இருக்கிற எல்லாருமே பட்னியாக கூட வந்து படுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பட்னின்னு சொல்லி இது பண்ண மாட்டோம். தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் எங்கள் பண்ணி இருப்போம். ஆனால் திரும்பி எங்கள் ஒய்ஃப் வந்து என் கூட சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வந்து நினச்சி சேர்ந்தாங்கன்னா இங்கேருந்து போயிட்டு அவங்க கூட ஃபேமிலியோட செட்டில் ஆகிடுவேன் ப்ரோ.